सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। ज्ञान निवर्त्यत्व अन्यथानुपपत्तिः 530வது பக்கம் இந்த புத்தகத்துல. இதுல கருட தியானம் ந பிரதிதாரணம் தியானத்திய ராகாதேரிவ ஞானத்வ அனபியுபகமாத் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்திருக்கோம். அவர் 7-8 ஸ்தலங்களை காமிச்சார். அவைகள்லாம் நம்ம ஞான நிவர்த்தியத்துக்கு பொருந்தாதுன்னு சொன்னோம். இப்ப தியானம்னு ஒண்ணு சொல்றோமே, இந்த தியானமும் ஞானமும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஞானம்ங்கிறது வஸ்து தந்திரம் அப்படின்னா பொருள் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கவாறுதான் ஞானம் வரும். ஒரு சேர் இருந்தா சேரை பார்த்தா டேபிள்னு ஞானம் வராது. தூண் இருந்தா தூணுன்னு தான் ஞாபகம் வருமா தவிர தூணை மனுஷன் தான் நினைக்க மாட்டான், வந்தா அது பிரம்மஜானம். ஆனா தியானமானது நீங்க இஷ்டமாக வேற விதமா பண்ணிக்கலாம். சாலக்கிராமத்தை பார்த்து இது சாலக்கிராமம் மகாவிஷ்ணுவும் தியானம் பண்ணலாம், சாஸ்திரம் சொல்றது. அது சாலக்கிராமம் வெறும் கல்லாத்தானே இருக்குது, அந்த கல்லாத்தான் கண்ணுக்கு காணப்படுறது. இருந்தாலும் அந்த மகாவிஷ்ணுவும் தியானம் பண்றது. அப்ப இது என்ன, தியானம்ங்கிறது நம்ம இஷ்டமா பண்ணலாம், நமக்கு விதிச்சு அதனால எப்படி பண்ணலாம். ஆனா ஞானமானது அப்படி இல்லை. ஆனா ரெண்டும் மானசிக விருத்தி தான், ரெண்டும் மனசனாலதான் பண்ணிட்டு இருக்கோம். மனசனுடைய மாறுதலாக இருந்த போதிலும் மனசால செய்யக்கூடியதாக இருந்த போதிலும் ஞானம் வேறு தியானம் வேறு. ஆகையால் கருட தியானம் து ந பிரத்யுதாரணம் தியானஸ்ய ராகாதேரிவ ஞானத்வ அனபியுபகமாத். ராகாதிகள் எப்படி நம்ம ஞானம்னு ஒத்துக்கலையோ, ஏன் ராகாதிகள்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த ராகம் என்கிறது மானசிக விருத்தி. காமசங்கல்போ விசிகித்சா ஸ்ரத்தா ஸ்ரத்தா அப்படின்னு இவைகள்லாம் மென்டல் மாடிபிகேஷன், மனசனுடைய மாறுதல்கள். அது ஞானம்னு ஒத்துக்கிறோமா? இல்லை. ராகமானது மானசிக விருத்தியா இருந்தாலும் எப்படி ஞானம்னு ஒத்துக்கலையோ அதே போல தியானமும் மானசிக விருத்தியா இருந்தாலும் ஞானம்னு ஒத்துக்கல. ஞானஸ்ய இச்சா அனதீனத்வேன தததீன தியானாபேட்சையா வைலட்சண்யா. ஞானமானது இச்சா அனதீனத்வேன நம்ம இஷ்டப்பட்டு வராது. ஞானமானது இது இப்படி வரட்டுமே அப்படின்னு வராது. ஞானமானது கண்ணால ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருள் எப்படி இருக்கோ அப்படி ஞானம் வந்துட வரும். அதுல வேற விதமாக ஒன்றும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. செவத்தை பார்த்தா செவருன்னா ஞானம் வரும், வேற வித ஞானம் வராது. இந்த செவரானது எனக்கு பூதம் மாதிரி காணப்பட்டுமே அப்படின்னு நீங்க நினைச்சா வருமா? வராது. இச்சாதீனமாக இல்லை, நாட் அக்கார்டிங் டு யுவர் டிசைர். ஞானமானது நீங்க இஷ்டப்பட்ட மாதிரி வராது, பொருள் எப்படி இருக்கோ அப்படிதான் வரும். ஞானஸ்ய இச்சா அனதீனத்வேன தததீன தியானாபேட்சையா. புத்தகத்துல கரெக்ட் பண்ணிக்கணும், தததீன ஞானாபேட்சையான்னு இருக்கு. தததீன தியானாபேட்சையா. இச்சை ஞானமானது இச்சா அனதீனமா இருக்கு, இச்சா அதீனமான தியானத்தை விட விலட்சணமானது. இந்த புத்தகத்துல எல்லாம் கரெக்டா இருந்தாலே புரியுது கஷ்டம். அதுல ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குதுன்னா கஷ்டம். ஆனா என்ன பண்றது, ஞானஸ்ய இச்சா அனதீனத்வேன தததீன இச்சா அதீன தியானாபேட்சையா வைலட்சண்யா ஸ்பஷ்டஞ்ச ஏததாகரே. ஆகரம்னு சொன்னா சாதாரணமாக சூத்திர பாஷ்யம். எல்லா சாஸ்திரங்களையும் ஆகரம்னு சொன்னா சூத்திர பாஷ்யம்னு தான் சொல்றது வழக்கம். ஆனா வேதாந்தத்துல மட்டும் ஆகரம்னு சொன்னா சூத்திர பாஷ்யமும் உபனிஷத் பாஷ்யமும். இது பிருஹதாரண்யக உபனிஷத்துல இருக்கு. தியானம் வேற ஞானம் வேற.
சூத்திர பாஷ்யத்துல சமன்வயாதயத்திலையும் இருக்கு, சமன்வயாதிகரணத்திலையும் இருக்கு. ஆனா அங்கெங்கே பிரம்மானந்தரும் ஆகரம்னு சொன்னா பிரதாரண்யகோபனிஷத்துன்னு வியாக்கியானம் பண்றது. அதனால இங்க மட்டும் ஆகரம்னு சொன்னா சூத்திர பாஷ்யமும் எடுத்துக்கணும், உபனிஷத் பாஷ்யமும் எடுத்துக்கணும். சரி, ஞானத்வேபி தஸ்ய சேது தர்சன பட்சாத் நாதிரேகா. ஞானம்னு ஒத்துண்டாலும் அது சேது தர்சன பட்சாத் நாதிரேகா. சேது தர்சன பட்சம் சொன்னோம் பார்த்தடா, அதை விட இது வசதி இல்லை. ஏன்? சாஸ்திர விகிதத்துவ அவிசேஷா. எப்படி ஞானம் வந்தா அஜ்ஞானம் போறதுன்னு சாஸ்திரம் சொல்றதோ, அதே போல சேத்து தரிசனம் பண்ணினா பாபம் போறதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. சோ இது ரெண்டும் காமனாத்தான் இருக்கு. விஸ்தரேணச்ச ஞானே விதிஹி ஆகரேஷு நிராகிருதா. ஞானத்துல விதியே இல்லைங்கிறது ஆகரேஷு நிராகிருதா. ஆகரம்னு சொன்னா ராட்சிது. கேவலம் ஸ்வேத்வாதி தர்சனவத்து விஹித கிரியாத்வம் அவசிஷ்யதே. இங்க விஹித கிரியாத்வம்னு ஒண்ணு இருக்கு. எங்க? அந்த சேத்து தர்சனத்துல. சேத்து தரிசனம்னா ராமசேத்துவை பார்த்ததுமே பாப்பம் போகல. எப்படி போகணும்? நீங்க யாரு பிரம்மஹத்திய பண்ணினாலும் அவன் பிரம்மம் ஹத்திய பண்ணினதான இடத்துல இருந்து ஆரம்பிச்சு சங்கல்பம் பண்ணிட்டு சத்திரபாதுகாதி வர்ஜிதனாக காலில் செருப்பும் கையில கொடையும் இல்லாமல் அவன் நடந்து போகணும். போறப்பெல்லாம் நான் பிரம்மஹத்திய பண்ணிட்டேன்னு சொல்லிண்டே போகணும். இப்படி எல்லாம் இந்த நியமங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்தா தான் அவனுக்கு அந்த பாபம் போகும். ஸோ வெறுமன சேதுவை பார்த்தா மட்டும் பாபம் போகல, அதுக்கு முன்னால இந்த கிரியைகள்லாம் இருக்கு, கண்டிஷன்ஸ் டு பி ஃபாலோட் இருக்கு. அதான் கேவலம் சேத்வாதி தர்சனவது விஹித கிரியாத்வம் அவசிஷ்யதே தச்சன சம்பவதி. என்ன? ஞானத்தை கர்த்தும் அசக்கியத்வேன விதேயத்துவ அயோகா. ஞானத்துல விதியே கிடையாது, தர்சனத்துல விதி இல்லை. விஸ்தரேணச்ச ஞானே விதி ஆகரேஷு நிராகிருதா. ஞானத்துல விதி இல்லை என்கிறது சூத்திர பாஷ்யத்துல தீர்மானம் பண்ணியிருக்கோம். விதி இல்லைன்னு உபலாதிஷு பிரயுக்த சுரதைஷ்ணியாதிபத்து குண்டீபவந்தி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு பெரிய பாறாங்கல்ல கத்தியை போட்டு அடிச்சோமையானால் அந்த கத்தியானது பாறாங்கல்ல உடைக்காது. ஒரு பழத்துக்கு மேல கத்தியை போட்டேன்னா பழம் ரெண்டா போயிடும். ஆப்பிள் பழத்தை வெட்டலாம் கத்தியால, கல்லை வச்சுக்கலாமோ? கல்லுக்கு மேல போட்டேன்னா உபலாதிஷு கல்லில் பிரயுக்தா போடப்பட்டதான சுர தைஷ்ணியாதிவது கத்தினுடைய கூர்மை எப்படி மங்கி போறதோ அதே விதமாக ஞானத்துல இந்த விதி லிங்கோடு தவிய பிரத்யங்கள் நீங்க போட்டேன்னா எஜேதான்னு பரவாயில்ல, ஜானிதான்னு சொன்னா என்னடா அது சரியா வராது. ஏன்னா ஞானத்தை நீங்க விதிக்க முடியாது. ஞானத்தை இப்படித்தான் ஞானம் வரும்னு உங்களால சொல்ல முடியும், வரணும் என்று நீங்க நியமனம் பண்ண முடியாது. பொருள் எப்படி இருக்கோ அப்படி ஞானம் வருமே ஒழிய நான் இந்த டேபிளை பார்த்து இது சிம்மம் மாதிரி எனக்கு தோணட்டும் அப்படின்னு சொன்னா தோணுமா? வரவே வராது. அப்படின்னா ஞானத்துல ஒரு விதியானது ஒரு கட்டளையானது சரியா வராது அப்படின்னு சொல்லிப்போம். விஸ்தரேனத ஞானே விதி ஆகரேஷு நிராகிருதா. ஞானத்துலதான் விதி நிராகரணம் பண்ணியிருக்காரு, தர்சனத்துல விதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிரவணத்துல விதி இருக்கலாமான்னா பட்சத்துல விதியை இருக்கலாம், நியம விதியை ஒத்துண்டு இருக்கோம் விசேஷமா. சரி, நிராகரிஷ்யதேச்ச ஈஹாபி, இங்கேயும் நிராகரணம் பண்ணுகிறோம். இங்கேயும் என்ன அர்த்தம்? இந்த புத்தகத்திலேயே பின்னால ஞானத்துல விதி இல்லை, விதி வராது அப்படின்னு ஒரு பிரகரணமே சொல்ல போறோம். சேது தர்சனே கதமிதி சேத். அவன் இதெல்லாம் சொல்றேன், சேது தரிசனத்துல எப்படி சார் அப்படின்னா விசிஷ்டாகாரேண விதேஹே விதிஹி விதேயத்துவ உபபத்தே. விசிஷ்டாகாரமான விதி, தட் இஸ் சேதுவை பார்த்தால் மட்டும் போராது, சேதுவை பார்த்தால் பாபம் போகும்னு தான் சொல்லிது. ஆனா எப்படி பார்க்கணும்? அது வெறுமன கண்ணால பார்த்தா போறதில்ல. ஆனா என்ன, அது நியமத்தோட பார்க்கணும். இப்படி எல்லாம் நியமம் இருந்து பார்த்தேன்னா அப்ப பாபம் போகும். அதான் சேது தர்சனே கதமிதி சேத் விசிஷ்டாகாரேண விதேயத்துவ உபபத்தி நஹி சேது தர்சன மாத்திரஸ்ய துரிதநாசகத்துவம். சேதுவை பார்க்கறது மட்டும் துரிதன பாபம் போறதில்லை, சேதுவை பார்த்தால் மட்டும் பாபம் போகும்னு யாரும் சொல்லல.
தத்ரத்ய ம்லேச்சானாமபி துரிதநாச பிரசங்கா. சேத்துவை பார்த்தாலே அங்க பாபம் போயிடும்னு சொன்னா அங்க இருக்கிற போட்மேன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு பாபமே இருக்கக்கூடாது. அப்படியோ அவனும் கஷ்டப்படுறான் சார் வாழ்க்கையில. பாபமே சேத்துவை பார்த்தா பாபம் போறதுன்னு தினந்தோறும் காலம் நடந்து சேத்து அதே தொழில வந்துட்டு அங்கேயே இருந்துட்டு இருக்கான். அப்ப எல்லா பாபமும் அவனுக்கு போயிருக்கணும். அப்ப அவன் சுத்தமா ஆனந்தமா இருக்கணும். அப்படி இருக்காளோ? அவனும் கஷ்டப்பட்டு இருக்கான். அதே போல கங்கை நதியில இக்கரைக்கும் அக்கறைக்கும் போட்மேன் இருக்கான் அப்படின்றதான். அந்த கங்கையை நினைச்சாலே புண்ணியம், ரைட்டு. ஆனா அவன் புண்ணியசாலியா இருக்கானா? அவனும் வாழ்க்கையில கவலைப்பட்டு தானே இருக்கான். அதனால தெரிகிறது வெறுமனை பார்க்கறது மட்டும் புண்ணியம் இல்லை. ஆனா எப்படி சில நியமங்களோட பார்க்கணும், சங்கல்பத்தோட நான் இப்படி பண்றேன்னு சொல்லி பார்க்கணும். அது இருந்தா போறோம். உங்க ஆத்திலேயே வாழை ஜலத்துல கங்கை யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நம்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு அப்படின்னு பண்ணி சங்கல்பத்தோட ஸ்நானம் பண்ணா கங்கா ஸ்நான பலம் இங்கேயே வருது. அங்கேயே இருக்கிறவன் கங்கைன்னு இருந்தாலும் அவன் பாட்டுக்கு அவன் கேர் பண்ணாம பக்தி இல்லாம போயிட்டு இருந்தா பலம் வரப்போகுது. ஸோ வெறும் கங்கையோட இல்ல, அது சங்கல்பத்தோட பக்தி பிரதானமா இருக்கணும். அதான் சொல்றார், விசிஷ்டாகாரேண விதேயத்தோ உபபத்தி நகி சேது தரிசன மாத்திரஸ்ய. சேதுவை பார்த்த மாத்திரத்தினால துரிதநாசகத்துவம் பாபம் போகல. தத்ரத்ய அங்க இருக்கக்கூடியதான மிலேச்சானாமபி பக்தி அற்றவர்களுக்கு கூட துரிதநாச பிரசங்கா. ஆனா எப்படி சார் பாபம் போறது? இந்து பரராஷ்டிராத் உபஸ்தானாதி பூர்வக விரத கலாபாதி விசிஷ்டஸ்ய. பரராஷ்டிராத் இன்னொரு தேசத்திலிருந்து, எந்த தேசத்துல பாபம் பண்ணினானோ அந்த தேசத்துல இருந்து. உபஸ்தானாதி பூர்வக, உபஸ்தானம்னா அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்றதுன்னு அர்த்தம். சூரியோபஸ்தானம் சொல்ற சந்தியாவதுல மித்ர சிச்சர்ஷணி திருதோகோ தேவசியா சானதி அப்படின்னு சூரியோபஸ்தானம் பண்ற. உபஸ்தானம்னு என்ன இருக்கு? ஸ்தோத்திரம். சூரியோபஸ்தானம் அது உபஸ்தானாதி பூர்வக விரத கலாப விசிஷ்டஸ்ய. விரதங்களோடு கூடினவனுக்கு. ததாச்ச என்ன விரதங்கள்? சத்ரபாதுகாதி வர்ஜன. முதல்ல எந்த இடத்துல இருந்து வரானோ அந்த இடத்துல முதல்ல என்ன பண்ணா, செருப்பு வச்சுக்க கூடாது, கொடை வச்சுக்க கூடாது. பழைய நாள்ல எல்லோருமே கொடை வச்சிருப்பான். அதுக்கு ஆதபத்திரம்னு பேரு. ஆதபா திராயதே இது ஆதபத்திரம், வெயில்ல இருந்து காப்பாத்துறது. அதே போலயே மழையில இருந்து காப்பாத்துறதுக்கு வருஷத்திரம். ரெண்டும் ஒண்ணுதான். கொடைக்கே ஆதபத்திரம் வருஷத்திரம்னு ரெண்டு பேர். பழைய நாள்ல எப்பவுமே கையில கொடை வச்சுட்டே இருப்பான். இல்ல அது ஒரு வழக்கமா இருந்தது. இப்ப எல்லாம் விட்டோம், மழையா இருந்தாலும் விட்டோம். ஏன்னா அவங்களுக்கு கார் வந்துருது, மழை வர்றதில்லை அப்படின்னு வச்சுன்னா மழை வந்தாலும் கார்ல இருந்துட்டு போயிட்டு இருக்கு. பழைய நாள்ல அப்படி கிடையாது. எங்கே போறதா இருந்தாலும் கொடை வச்சுட்டே இருப்பான். வெயில் நாள்ல வெயிலுக்கு, ராத்திரி மழை நாள்ல மழைக்கு, அப்படி அந்த பிராக்டிஸ் வாழ. அதே மாதிரி அது வச்சுக்கூடாது. ஆசபத்திரம் வருஷத்திரம் இருக்கக்கூடாது. சத்திர பாதுகாதி வர்ஜன நைட் இது ரெண்டும் இருக்கக்கூடாது. சாதாரணமாக கோவிலுக்கு போறப்பவே இப்படி சொல்றப்பா. இப்ப ஐயப்பன் கோவிலுக்கு எல்லாம் பாருங்க, 2 மாசம் செருப்பு போட மாட்டான். அதே போலயே கொடை வச்சுக்க மாட்டான். இது விரதம்னு பேர் அவள். இந்த விரதங்கள்லாம் பழைய நாள்ல சொல்லி இருக்கு. இப்ப எல்லாம் விரதம் இதான் யாருமே இருக்கிறது இல்ல. விரதம்ங்கிற விவகாரம் போயிடுது. பழைய நாள்ல இந்த விரதம்னு இருந்தது. அதான் விரத சத்திர பாதுகாதி வர்ஜன. பிறகு தோஷ உத்கோஷணம். நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு போ, அது பிராயஷ்சித்தமாக அந்த பாபம் போறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். தோஷ உத்காட்டன. தூரதேச காமித்வா, வெகு தூரம் நடக்கணும். இந்த திருப்பதி கொடைகள்லாம் வரும். இவ என்ன கொடைகளோட பின்னால் நடந்து போவா. மദ്രാஸ்ல இருந்து நடந்து போறவாடையும் பார்த்திருக்கேன் நான். இவ்வளவு இங்க இருந்து. இப்ப ஜனங்கள்லாம் என்னன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னா அதுக்கு போறது இல்ல, நடக்கிறது விட்டாங்க. பழைய நாள்ல எல்லாம் இங்க இருந்து திருப்பதிக்கு நடந்து போவா, திருத்தணிக்கு நடந்து போவா இங்க இருந்து. அப்படி திருப்புகழ் சொல்லிட்டு ஜனவரி 1ஆம் தேதி போயிட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தவா பார்த்திருக்கேன். அப்படி அதனால பரராஷ்டிராதுபஸ்தானாதி பூர்வக விரதகலாப விசிஷ்டஸ்ய ததா சத்ரபாதிகாதி வர்ஜன தோஷ உத்கோஷண தூரதேச காமித்வ பிக்ஷா போஜித்வாதி.
நம்மளா சமைச்சுக்கிறது இல்லை. அங்கங்கே அவள்கிட்ட ஏதாவது கேட்டுண்டு அப்படி பண்றது. சில சமயத்துல பொண்ணுக்கு கல்யாணம் பண்றோம், தீர்மானம் பண்ணிருக்கோம், பேத்தி கல்யாணம் பண்ணிருக்கோம், நீங்க எதை கொடுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்டுட்டு கல்யாணம் பண்றவாளுக்கும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பிக்ஷா போஜித்வா எல்லாம் விரதம். அப்படி நியமானாம் கிருதி சாத்தியத்வாத், இவைகள்லாம் கிருதி சாத்தியம், ஒரு செயலால பண்ணக்கூடியது. ஆகையால் தத்விசிஷ்டம் சேது தரிசனம் அப்படி கிருதி சாத்தியம். வெறுமன சேதுவை பார்த்தா மட்டும் இல்ல சார், இப்படி எல்லாம் நியமங்களோடு இருந்து சேதுவை பார்த்தேடையானா அப்பொழுது பாவம் போகும். இது விசிஷ்ட ரூபேண விதான உபபத்தி. ஆத்மஜானேது நாஸ்தி கிஞ்சித் விசேஷனம் அபிகிருதி சாத்தியம். நீங்க செய்ய வேண்டியது என்ன இருக்கு ஆத்ம ஜானத்துல? ஒண்ணும் கிடையாது, சிரவணம் பண்ணிட்டே இருக்கோ. ஆத்ம ஜானம் தானா வரும். ஆத்ம ஜானம் செய்வதற்காக நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லை, சிரவணம் பண்ணிட்டே இருந்தா மீதி எல்லாம் வந்துடுது. அங்கே அப்படி இல்லை. சேது தரிசனத்துக்கு வெறுமன சேது தரிசனம் போகாது, இவைகள்லாம் பண்ணணும். இங்க அது இல்லை. ஆத்ம ஜானேது நாஸ்தி கிஞ்சித் விசேஷனம் அபிகிருதி சாத்தியம் ஏன தத் விசிஷ்டேனாபி விதேயம் துவம் ஸ்யாத். இது விதேயம் இல்லைங்கிறது. ஞானம் விதேயம் இல்ல, தியானம் விதேயம். ஞானமாக இருந்தாலும் சேது தரிசனம் விதேயம், ஆத்ம ஜானம் விதேயம் இல்ல. சேது தரிசனம் ஏன் விதேயம்? வெறும் சேது தரிசனம் சொல்லல, பாபத்தை போக்கடிக்காது. ஆனா விரதத்தோட கூடினதான சேது தரிசனம், அந்த விரதம்ங்கிறது விதேயமா இருக்கு. இங்க ஆத்ம ஜானத்துல விரதம் ஒண்ணும் இல்லை சார். இப்படி இருந்தால்தான் ஆத்ம ஜானம் வரும்னு ஒண்ணும் கிடையாது. அதனால ஆத்மஜானேது நாஸ்தி கிஞ்சித் விசேஷனம் அப்படி கிருதி சாத்தியம் ஏன, அப்படி ஏதாவது கிருதாத்தியமாக விசேஷம் இருக்குமேயானால் தத் விசிஷ்டத்வேனாபி விதேயத்துவம் ஸ்யாத் கர்ம சமுச்சயஸ்ய நிராகரிஷ்யமானத்வா. இந்த கர்மாவோட சேர்ந்து ஞானம் ஓட்டத்தை கொடுக்கறது சார் அப்படின்னு இருக்கட்டுமே. கர்மா ஞானத்தோட சேராது, ஒரு நாளும் சேராது. கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன் சேராதுங்கிறார் ஆச்சாரியார். இத நமக்கு இப்ப தோன்றது, அது சேர்றா போறதுன்னு சொல்லணும் போலதான் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் சந்தியானமே பண்றது இல்லையா, அநியாயமா போயிடுது. ஒரு காலத்துல எப்படி இருந்தது, பிராமணாள்னா எல்லோரும் சந்தியானம் கிராமத்துல. இப்பெல்லாம் சந்தியானம் என்னதுன்னு கேட்கிற அளவுக்கு வந்து விட்டோம் நம்ம. இது ரொம்ப சோச்சனீயமான பதார்த்தம். ஏன்னா இது ஒண்ணுதான் இந்த மனுஷனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது, சித்த சுத்தியை கொடுக்கறதுக்கு ஒன்லி சாதனம் அது. அந்த சாதனத்தை நம்ம கையை விட்டோம். அது வேற என்னன்னா விட்டது மட்டும் இல்ல, அது விட்டது ரைட்டுங்கிற அபிப்பிராயத்துக்கு வேற வந்திருக்கா. இந்த யங்கர் ஜெனரேஷன் எப்படி வந்துட்டு இருக்கா, ஏதோ சந்தியாவதனை விட்டு விட்டானே ஏதோ ஒரு பிராயஷ்சித்தமான மனசுல ஒரு தாபமாவது இருக்கணும். நம்ம அப்பா தாத்தா அவனவர்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலே நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு தாபமாவது இருந்தா பரவாயில்ல. ஆனா என்ன ஆயிடுதுன்னா விட்டது ரைட்டு, அப்படிதான் இருக்க முடியும், என்னதுமா வாழ முடியாதுங்கிற அளவுக்கு வந்துட்டா லோகத்துக்கு. அதோட மட்டும் இல்ல, சார்தாட விட்டுறேன் அப்படின்னு கேட்டா மடியே இல்லை சார், போறா சார், அதை பண்றதை விட சும்மா இருக்கிறது தேவையில்லைங்கிற அளவுக்கு வந்துட்டா ரொம்ப பேர். இது கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். இந்த ஒரு தாபமாவது மனுஷனுக்கு இல்லாதான் ரொம்ப சோச்சனீயமான பதார்த்தம். ஏன்னா இந்த சந்தியாவந்தனாதிகள் பண்ணிட்டு இருக்கமே, இது ஒண்ணுதான் சித்த சுத்திக்கு சாதனம். அப்பதான் சித்த சுத்தி வந்தாதான் வேதாந்தத்தை கேட்கணும் எனக்கூடியதான எண்ணமே வரும். கேட்கறது அப்புறம், கேட்கணும்னு ஒரு எண்ணம் வரணுமே. ஆனால் அவனுக்கு சின்சியரா பூஜையும் சந்தியாவந்தனமும் பண்ணிருக்கணும். முழுக்க அப்படின்னு இல்ல, காயத்ரி ஜபமாவது கொஞ்சம் தூரம் பண்ணிட்டே இருந்தாதான், உத்தியோகத்துக்கு போகட்டும் வேண்டாம்னு சொல்லல. ஆனா இவைகள்லாம் பண்ணிக்கொண்டே இருந்தாதான் கொஞ்ச நாள் ஆன பிறகாவது வரும். பழைய நாள்ல சமிதாதானம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் சொல்லு பிக்ஸ் பண்ணி இருந்ததுக்கு காரணம் என்ன? இப்படி பண்ணிட்டு இருந்தா ஒரு 40-45 வயசுக்காக தான் அவளுக்கு கொஞ்சம் வைராக்கியம் வரும், இந்த பக்கம் திரும்புவான், அப்புறம் கேட்டுப்பாங்கிற அபிப்பிராயத்துல தான் நம்ம சொன்னோம். ஆனா இப்ப என்னாச்சுன்னா இவன் ஒன்னும் பண்றது இல்ல, 70-80 வயசு வரைக்கும் இவன் வந்து இதை உழந்துட்டே இருக்கான். கடைசியில எல்லாம் போயிடுச்சு சார், பண்ண முடியல அப்படிங்கிற பரிஸ்திதி வந்தாச்சு. அதனால்தான் அது ரொம்ப தப்பான காரியம். ஆத்ம கர்ம சமுச்சய, இந்த கர்மாவை சேர்த்து ஆத்ம ஜானம் வராதுன்னு நம்ம சொல்றோமே, ஏன் வராதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த கர்மாங்கிறது எந்த ஒரு பேசிஸ்ல நம்ம பண்றோங்கிறது கவனிச்சு பாருங்க. எப்பவுமே கர்மா பண்ணும் பொழுது மனுஷனுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஆசையினாலதான் கர்மாவை பண்றோம். காமயேஷ பிரவர்த்தகா, ஏதோ ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் கர்மா வருது, இது சந்தேகமே இல்லை. எந்த ஒரு கர்மாவா இருந்த போதிலும்
நம்ம லௌகிக கர்மாவா இருந்தாலும் வைதிக கர்மா இருந்தாலும் அதுக்கு பின்னால என்ன இருக்கு, ஒரு தூண்டுகோல் ஒண்ணு இருக்கணும். ஒரு பலம் இருந்தா தான் அந்த பலத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கர்மா பண்றோம். வெறுமனை அங்கே போய் தீர்த்தம் இருக்கு, போய் தீர்த்தம் சாப்பிடுறேன்னு சொன்னா என்ன வேணும், இவனுக்கு தாகம் இருக்கணும். தாகம் இல்லாத போனால் பக்கத்திலேயே தீர்த்தம் இருந்தாலும் நம்ம சாப்பிட போறது இல்லை. அப்ப என்ன, தாகம் இருக்கணும். ரெண்டாவது, இந்த தீர்த்தமானது தாகத்தை உபசமனம் பண்றதுக்கு சாதனம்ங்கிற ஞானம் இருக்கணும். இந்த ரெண்டு இருக்கணும். அதற்கு பிறகு இவனுக்கு எப்ப தாகம் வருதோ இமிடியேட்டா அங்க தீர்த்தம் இருக்கு, தீர்த்தம் தாகத்தை சமிக்கும், ஞானம் இருக்கு. சோ இவனுக்கு பிரவருத்தி வரும். சோ இந்த பிரவருத்திக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோஜனை பண்ணி பார்த்தோமே, பிரவருத்தி ஆர் கர்மா, பிரவருத்தினா தானே கர்மா பண்ற. இந்த பிரவருத்திக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுல பலத்துல ஆசை. இந்த பலத்துல ஆசை இல்லாத போனால் கர்மாவில பிரவருத்தி வராது. அது நீங்க ஈஸ்வரார்ப்பணமா பண்றீங்கிறது அப்புறம். முதல்ல கர்மாவில பிரவருத்தி வரணுமே, ஆனால் இவனுக்கு ஆசை இருக்கணும், பலத்துல ஆசை இருக்கணும். ஆசை மட்டும் இருந்தா போறாது, இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன தெரியுமா, நான் வேற, அந்த பலம் வேற, அதுக்கு இந்த சாதனம் இது வேற. இது இருந்தா தான் கர்மாவும். எப்பவுமே பாருங்க, எல்லா கர்மாவிலையும் கர்த்தாவத்தான் இருக்கான். அந்த கர்த்தாவினால விரும்பப்படக்கூடியதான ஒரு பலம்னு ஒண்ணு இருக்கு, அது இருக்கு. பிறகு அதுக்கு சாதனம் ஒண்ணு இருக்கு. அந்த சாதனம் வேற, கர்த்தா வேற, பலம் வேற. இதான் திரிபுட்டின்னு பேர். இந்த மூணும் வேற்றுமையோடு கூடியிருக்கு. அதனால அஜ்ஞான காரியம். ஏன்னா ஞானம் வந்த சமயத்துல ஒரு பேதமும் இல்லை. இந்த கர்மாங்கிறது எப்ப பண்றேன், ஞானம் வரத்துக்கு முன்னால. எங்க பேதங்கள் காணப்படுகிறதோ அந்நிலையில தான் கர்மா வரும். பேதம் இருக்கிற நிலை அஜ்ஞான நிலையில தான் கர்மா. ஞான நிலையில என்ன, எல்லாம் ஒன்னா போயிடுதுன்னு. பலமும் ஒண்ணு, சாதனமும் ஒண்ணு, இவனும் ஒண்ணு. அப்ப என்ன ஆயிடுதுன்னு, அப்ப கர்மா வர்றதுக்கு சான்ஸ் உண்டோ? இல்ல. ஞானமானது தான் வரும் பொழுது கர்மாவுக்கு மூல காரணமா இருக்கக்கூடியதான பேதத்தையும் கர்மாவுக்கு மூல காரணமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தையும் அழித்து கொண்டே ஞானம் வருது. ஞானம் எப்ப வரதோ அப்ப பேதம் இல்லை, ஞானம் எப்ப வரதோ அப்ப அஜ்ஞானம் இல்லை, காமம் இல்லை, எப்படி பலம் இல்லை. எப்படி இவனுக்கு கர்மாவோட ஒட்டும்? கர்மாங்கிற நிலையானது அஜ்ஞான நிலை, ஞான நிலையில கர்மா இல்லை. அதனாலதான் ஞானம் கர்மாவோட சேராதுங்கிறோம். ஞாபகம் வச்சோம்னா ஆச்சாரியாளுக்கு கர்மா மேல விரோதம் இல்லை. ஆச்சாரியால் எங்கேயும் கர்மாவை வெய்யலை. வேதோ நித்தியம் அதீயதாம் தது திஜம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபதிதே காமியேமதிஸ்தஜ்யதாம், இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கார். ஆகையால் கர்மாவை பண்ணுன்னு தான் சொல்றாரு ஆச்சாரியாள். ஆனா விவகாரம் என்ன, ஞானத்தோட கர்மாவை சேராதுன்னு சொல்ற அவருடைய அபிப்பிராயம் என்ன, ஞானம் வந்த பிறகு இவனுக்கு திருப்தியே இல்லை, கர்மா பண்ண மாட்டான், அதனால கர்மா சேராதுங்கிறத கர்மா நம்ம விட்டுறலாம் சொல்லவே இல்லை ஆச்சாரியாள். ஞானம் எப்ப வரதோ அந்த சமயத்துல அப்ப கர்மா இல்லை, அவ்வளவுதான். கர்மா தோணித்தே ஏனால் கர்மா பண்ணணும்னு இவன் தோணிட்டு தாத்பரியமா இருக்கான்னு சொன்னா, ஒண்ணு ஈஸ்வரார்ப்பண கர்மாவா இருக்கணும், இல்ல ஞானம் வந்திருக்க கூடாது. ஞானம் இன்னும் வரலேன்னா கர்மாவை பண்ணலாம், இல்ல ஞானம் வந்த பிறகு கூட லோக சங்கிரகமே வார்த்தம் கர்ம கர்த்துமே ஹர்ஹசி, லோக சங்கிரகத்துக்காக 10 பேர் பண்ணட்டுமேங்கிறதுக்காக பார்த்து பண்ணலாம், அவ்வளவே தவிர ஞானத்தோட கர்மா சேராது. கர்ம சமுச்சயஸ்ய நிராகரிஷ்யமானத்வா, இந்த புஸ்தகத்திலேயே பின்னால ஞானமும் கர்மா சேராதுன்னு நிராகரணம் பண்றோம். பந்தஸ்ய அஜ்ஞான மாத்திர ஹேதுகத்வேன, பாருங்க, பந்தமானது அஜ்ஞானத்தினால் மட்டும்தான் வந்திருக்கு, வேற எதனாலையும் வரல. அஜ்ஞானத்தினால் மட்டும்தான் மனுஷனுக்கு சம்சார பந்தம் ஏற்பட்டிருக்கு. பந்தஸ்ய அஜ்ஞான மாத்திர ஹேதுகத்வேன ஞான அதிரிக்த நிவர்த்தக அனபேட்சணாச்ச, ஞானத்தை தவிர வேற இன்னொரு நிவர்த்தகம் இல்லை. அஜ்ஞானத்தினால்தான் பந்தம் வந்திருக்கு, அஜ்ஞானம் ஞானத்தினால் மட்டும்தான் போகும். சோ ஞானத்தை விட அடிஷனலா உங்களுக்கு ஒன்றும் வேண்டியதில்லை. புரியுதா? ஞானஸ்ய பந்தஸ்ய அஜ்ஞான மாத்திர ஹேதுகத்வேன,
அஜ்ஞானம் மட்டும்தான் இதுக்கு காரணம், பந்தத்துக்கு காரணம். அதனால அஜ்ஞானம் ஞானம் இருந்தா போறோம். இருட்டு போகணுமே ஆனால் வெளிச்சம் இருந்தா போறோம். சார் பிராணாயாமம் பண்ணணும் சார், அப்பதான் வெளிச்சம் போகும். ஓடணும் சார், அப்படி ஏதாவது இருக்கோ? வெளிச்சம் வந்ததுமே இருட்டு தானா சொல்லிக்காம எப்படி போறதோ அதே விதமாக ஞானம் வந்தால் அஜ்ஞானம் ஆட்டோமேட்டிக்கா போயிடுறது சார். இட் டசன்ட் ரிக்வயர் எனி அதர் திங். அதான் ஞானாதிரிக்த நிவர்த்தக அனபேட்சணாச்ச பந்தஸ்ய அஜ்ஞான ஹேதுகத்துவம். பந்தமானது அஜ்ஞானத்தினால தான் சார் வந்தது, இவ்வளவு பெரிய பந்தம் அஜ்ஞானத்தினால்தான் வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு எங்க இருக்கு? மாயாந்து பிரகிருதிம் வித்யாத். இந்த சகல பிரபஞ்சத்துக்கும் மாயைத்தான் பிரகிருதி. ஸ்ருதி சொல்றது இந்த சகல பிரபஞ்சத்துக்கு காரணம் என்ன? மாய ஒண்ணுதான் காரணம். ஸ்ருதிய சொல்றது பந்தத்துக்கு காரணம் மாய ஒண்ணுதான் சொல்றது. அது ஸ்ருதியோட இல்ல. அஜ்ஞானேன ஆவ்ருதம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவா. அஜ்ஞானேன ஆவ்ருதம் ஞானம். இந்த ஞானம் நமக்குள்ள இருக்கே, எங்க இருக்கு ஞானம்? கேட்கக்கூடாது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, உங்க ஸ்வரூபம் அது. ஞானம் எங்க இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஆத்மஸ்வரூபம், ஆத்மா ஞான வடிவம். வேதாந்தத்துல எந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கோ இது ஞான வடிவம். நையாயிகாட்டிய மத்தத்துல ஞான ஆசிரியம். ஞானம்ங்கிற ஒரு குணம் அது ஆத்மாங்கிற திரவியத்துல சமவாய சம்பந்தத்துல விட்டு பிரிக்க முடியாதான ஒரு சம்பந்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்றான் நையாயிகன். அவன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு புத்தகம் படிச்சாதானே ஞானம் வருது. முன்னால ஞானம் வர அவ்வளவு தெரியலையே, அதனால அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்றதுல ஒரு யுக்தி இருக்கு அவனுக்கு. சும்மா சொல்லல, யுக்தி இல்லாம சொல்லல. நம்ம என்ன சொல்றோம்? ஸ்ருதியானது நமக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்றது அனுபவமும் இருக்கு. நான் ஒரு ஞானம் இருக்கு இல்லையா? அது ஏதாவது இந்திரியார்த்த தந்தி கஷ்டம் வந்த பிறகு தானே நான் ஞானம் வருதா? இல்ல. ஆகையால் நம்ம சொல்றது ஞானம் ஸ்வரூப ஞானம். இந்த ஆத்மஸ்வரூப ஞானம் இருக்கே அது என்ன மறைஞ்சிருக்கு? எதனால? அஜ்ஞானத்தினால வருது. அஜ்ஞானேன ஆவ்ருதம் ஞானம். அதனால தேன முக்கியந்தி ஜந்தவா ஜனீஷ் பிராதுர்பாவேங்கிறார். என்ன பிறந்தவன் எல்லாம் ஒரு மோகத்தை. எவ்ரிபடி இஸ் டெல்யூடட். ஒருத்தரும் வரல, எல்லோருக்கும். கேட்டா நீர் யாரு? பிரம்மம்னு சொல்றானா? சைத்தன்யம்னு சொல்றானா? நீர் யாரு? கோவிந்தன் கோபாலன் அப்படின்னு அம்மா அப்பா பேரை வச்ச பேரை சொல்றானே தவிர நான் அந்தனர், நான் ஆண், நான் படிச்சிருக்கேன், நான் எம்ஏ படிச்சிருக்கேன், நான் பி, இப்படித்தான் சொல்றானே தவிர ஏன் நான் சைத்தன்ய ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் சொல்றானா? உபதேசம் பண்ண வேண்டியிருக்கு. துமசி ஸ்வேதகேதோ, ஏ ஸ்வேதகேதோ, நீ ஸ்வேதகேது இல்ல, நீ ததசி, நீ அந்த பிரம்மண்டாப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. சொன்னாலும் டவுட் கேட்கிறான். என்ன பண்றது? அதான் அஜ்ஞானேன ஆவ்ருதம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவ இத்யாதி ஸ்ருதி ஸ்மிருதி நியாய சித்தம் வக்ஷதேஜ. ஸ்ருதி ஸ்மிருதி சொன்னேன் சார், நியாயம் சொல்லலையே. வக்ஷதேஜ அக்ரே மசூன் சொல்லி பாயிண்ட் பை பாயிண்ட் விட மாட்டார். கரெக்டா சொல்றார். அஜ்ஞான நிவர்த்தக ஞானஸ்ய உற்பத்தி மந்தரேன அந்யாபேட்சா நாஸ்தி. அஜ்ஞானத்தை போக்கக்கூடியதான ஞானத்துக்கு உற்பத்தி மந்தரேன, அது பிறக்க வேண்டியதுதான், அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் வேண்டியதில்லை. அந்யாபேட்சா நாஸ்தி, இன்னொன்றைய எதிர்பார்ப்பு இல்லை என்கிறது சுக்தியாதி ஞானே திருஷ்டம். சுக்தி ஞானம் வந்ததுமே, இது கிழிஞ்சல்ங்கிற ஞானம் வந்ததுமே வெள்ளி தப்பு, இது வெள்ளி இல்லை அப்படிங்கிற ஞானம் போயிடுறது இல்லையோ, இது வெள்ளிங்கிற ஞானம் போயிடுறது இல்லையோ. சுத்தி ஞானம் வந்த பிறகு சார் முன்னால வெள்ளிங்கிற ஞானம் வந்தது, சுத்தி ஞானம் இப்ப வந்துருக்கு. ரெண்டு பேரும் தத்தோ மஹத்யுத்தம் அபுத்தகம் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் குதிரை யானை முஷ்டா மிஷ்டி இதெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் ரஜ ஞானத்தை போக்கடிச்சதா இல்ல. பாருங்க, தான் எப்ப உண்டாச்சோ உண்டான அடுத்த க்ஷணம் அது போயிடுது. இன்ஃபேக்ட் அதை கொண்டுதான் இது உண்டாச்சு. அதனால இன்னொன்னு அபேட்சை இல்லை. அஜ்ஞான நிவர்த்தக ஞானஸ்ய அஜ்ஞானத்தை போக்கக்கூடியதான ஞானத்திற்கோ என்றால் உற்பத்தி மந்தரேன, தான் பிறக்க வேண்டியது ஒண்ணுதான். அதனால அந்யாபேட்சா வேற எதனுடைய எதிர்பார்ப்பும் இல்லை, பிறந்தா போரும். நாஸ்தி சுக்தியாதி ஞானே திருஷ்டம் ததாச உக்தம் வார்த்திக கிருத்தி. அதையும் வார்த்திகாரர் சொல்லியிருக்கார்.
இந்த வார்த்திகக்காரனால இவருக்கு என்னமோ ரொம்ப கௌரவம். எங்க மத்ஸ்வன் இருக்காரு, இது எல்லாரை விட வார்த்திக அமிர்தம்ங்கிற அந்த பிரகதாரண்யக வார்த்திகம், தைத்தரிய வார்த்திகம் இவருக்கு என்னமோ ரொம்ப இஷ்டம். வார்த்திக கிருத்தி தத்வமஸ்யாதி வாக்யோக்த சம்யக் பீஜன்ம மாத்ரதா அவித்யா சஹகார்யேண நாசீதஸ்தி பவிஷ்யதி. தத்வமஸ்யாதி வாக்யோக்த, தத்துவமஸ்யாதி வாக்கியத்தினால உண்டானதான, வாக்கியோத்தமன வாக்கியத்தினால உண்டான பிறந்ததான சம்யக்தி ஜன்ம மாத்திரதா, சம்யக்தி உண்மையான ஞானம், பிரமாரூத்மகமான ஞானம். தத்துவமஸ்யாதி வாக்கியத்தினால உண்டானதான பிரமாரூத்மகமான ஞானம் எப்ப உண்டாகிறதோ உண்டான போரும் ஜன்மமாத்திரதா அவித்யா, அந்த அஜானமானது சஹகார்யேண தன் காரியங்களோடு சேர்த்து நாசீத் முன்னாலேயும் இல்ல, அஸ்தி இப்பவும் இல்ல, பவிஷ்யதி இனிமேலையும் வரப்போறது இல்லை. இது கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். கிழிஞ்சலுக்கு கயத்துல பாம்பு பார்த்து சாதாரணமாக ஒரு பிரமம் வருதான். கிராமாந்தரத்துல எங்க பார்த்தாலும் பாம்பு இருக்கும், இவன் போயிட்டு இருக்கான், சாயங்கால காலமா இருக்கு, யாரோ கயிறை போட்டிருக்கா, அதை பார்த்துமே பாம்புன்னு ஒரு பயம் வந்தது. அது அங்கேயே போகிறதுன்னு அப்படியே நின்றுட்டு இருக்கா. ஒரு 2 நிமிஷம் அந்த கையால தடிக்கம் போச்சு தட்டிட்டி பார்த்தா போகல. அப்ப என்னடா அந்த இடத்துலயும் ஆடிண்டே இருக்க போகல. அப்புறம் கிட்ட போய் லைட்டை போட்டு பார்த்தா பாம்பு இல்ல, வெறும் கயிறு. இப்ப பக்கத்துல இருக்க சொன்னார், சார் இப்ப பாம்பு பார்த்தீங்களேன்னு. ஆமா சார் பார்த்தேன், பாம்புன்னு நினைச்சேன். கிட்ட போனார், அந்த தடிக்கம் மேல எடுத்து போட்டார், அது பாம்பு இல்ல கயிறுன்னு தீர்மானம் போட்டார். காயில டார்ச் லைட் விட்டுருந்தார், போட்டார். டக்குன்னு பாம்பை பார்த்தோம்னா டார்ச் லைட் போட்டக்கூடாது, அது நிஜமான பாம்பா இருந்தா மேல சீறி விடுதுல. அதனால கொஞ்சம் நிதானமா இருந்தார், பார்த்தார். இப்ப பாம்பு இல்லைன்னு தீர்மானமாச்சு. இப்ப அவர் கேட்கிறார், நீர் முன்னால பார்த்தீங்களா பாம்பு இருந்ததுன்னு. சார் அப்ப பாம்பு இருந்ததுன்னு பார்த்தேன், இப்ப எங்க போச்சுன்னா பாம்பு இல்லை. நீங்க பாக்குறதுக்கு முன்னால அது கயிறு இருக்கிறதுக்கு முன்னால இங்க பாம்பு இருந்ததோ, பாம்புன்னு பாக்குறதுக்கு முன்னால இருந்ததோன்னு. பாம்பு இருந்தா போகாதியா, வெறும் கயிறு தான். ஓஹோ, நீர் பாக்குறதுக்கு முன்னால பாம்பு இல்ல, இப்ப இது பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சிட்ட பிறகு பாம்பு இல்லை. சோ தான் பாக்குறதுக்கு முன்னால பாம்பு இல்லைங்கிறதுல டவுட் இல்லை, பார்த்து இது பாம்பு இல்லைன்னு தீர்மானம் பண்ணின பிறகு இப்ப பாம்பு இல்லைங்கிறதுல டவுட் இல்லை. நீர் பாம்புன்னு பார்த்த சமயத்துல பாம்பு இருந்தது, அங்க நிஜமா பாம்பு இருந்தா போயிருக்காது. நீர் பாம்புன்னு பார்த்த சமயத்திலையும் கயிறத்தான் இருந்தது, பாம்புன்னு பார்த்துட்டு. சோ வஸ்துதா முக்காலத்திலையும் பாம்பு கிடையாது. நீங்க பாம்புன்னு பார்த்த சமயத்திலையும் அங்கே பாம்பு கிடையாது. ஆக்சுவலா அங்க என்ன இருந்தது, வெறும் கயிறு தான் இருந்தது, அத பாம்புன்னு நினைச்சிரு. இந்த ஞானம் எப்ப சார் வந்ததுன்னு, இந்த கயிறுன்னு ஞானம் வந்த பிறகுதான் முன்னால வந்தது. கயிறுங்கிற ஞானம் வருவதற்கு முன்னால அங்க பாம்பு இருந்ததுன்னு ஞானம். வர்த்தமான காலத்துல பாம்பு இருந்ததுன்னு ஞானம். ஆனா பாதம் வந்த பிறகு, இங்க பாம்பு இல்லைங்கிற ஞானம் வந்த பிறகு எப்படி வந்தது, நான் பார்க்கறதுக்கு முன்னாலேயும் பாம்பு இல்ல, நான் பார்த்த சமயத்திலையும் பாம்பு இல்ல, நான் பார்த்த பிறகும் பாம்பு இல்ல. ஆகையால் திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம், முக்காலத்திலையும் பாம்பில்லை எனக்கூடியதான அறிவு. இதுதான் நம்ம பார்த்தோம். இப்பெல்லாம் திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். கால அனவச்சின்ன பிரதியோகித்துவம்னு சொல்றேன். That is doesn't take into account the 3 periods of time அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. சோ 3 காலத்திலையும் பாம்பு இல்லை அப்படிங்கிற ஞானம் எப்ப வந்ததோ, இது எதுக்கு, அதிஷ்டான தத்துவ சாட்சாத்காரத்தினால. அதிஷ்டானமான கயிறு, இது கயிறத்தான் 3 காலத்திலையும் கயிறாகத்தான் இருந்தது எனக்கூடியதான அதிஷ்டான தத்துவ சாட்சாத்காரம் எப்ப வருதோ அப்ப ஆரோபிதமான பதார்த்தம் முக்காலத்திலையும் இல்லை என்று. அதே மாதிரிதான் பிரம்மஜானம் வந்த பிறகு இந்த பிரபஞ்சம் நான் பார்க்கறதுக்கு முன்னாலேயும் இல்ல, நான் அனுபவிச்ச சமயத்திலும் நிஜமா இல்ல, பிறகும் இப்பவும் இருக்க போறது இல்லை அப்படின்னு 3 காலத்திலையும் பிரபஞ்சம் இல்லை எனக்கூடியதான ஞானம் வருது. இப்ப கயிறு இருக்கு, இப்ப பாம்பு இல்லை சார், கயிறு தான் இருக்குன்னு இல்ல, நான் பார்க்கறதுக்கு முன்னாலேயும் இப்பவும் இனிமேலையும் இல்லை அப்படின்னு வரப்போகுது. அதனால ஞானம் வந்தா எப்படி வரப்போறது, நமக்கு முக்காலத்திலையும் பிரபஞ்சம் இல்லை. அதனால்தான் ஜெகத்துச்சமே சமஸ்தம் ததன்ய ததேகோ வசிஷ்ட சிவகேவலோ அப்படின்னு ஜெகத் துச்சம்ட்டார். அந்த துச்சம்னு சொல்லக்கூடியதான ஆச்சாரியருடைய அபிப்பிராயம் என்ன, இப்படி ஞானம் வந்த பிறகு முக்காலத்திலையும் இல்லை.
தத்துவமஸ்யாதிவாக்கியோக்த சம்யக் தீஜன்ம மாத்ரதः அவித்யா சஹகார்யேண நாதீதஸ்தி பவிஷ்யதி இதி பிரத்யக் யாதாத்ம்யதீரேவ பிரத்யக்ஞான ஹானிகிருத் பிரத்யக் அஜ்ஞான பிரத்யக் யாதாத்ம்யதீரேவா நமக்குள்ள இருக்கிற இந்த பிரத்யேகாத்மாவே பரமாத்மா உள்ள இருக்கிற நான் தோணுகின்றதான இந்த பிரத்யஞானம் இருக்கே இதுதான் பரமாத்மா ஞானம், இதுதான் உண்மையான ஞானம். எனக்கூடியதான ஞானம் தான் பிரத்யேக அஜ்ஞான ஹானிகிருத். இந்த பிரத்யேகான அந்த ஆத்மாவை பத்தி நமக்கு அஜ்ஞானம் இருக்கு பாருங்க. யாரை கேட்டாலும் ஹோ ஆர் யூன்னு கேட்டா இன்னார்னு பேரை சொல்லிட்டு இருக்கான். நான் அந்தனார், நான் படிச்சிருக்கேன், நான் அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேங்கிறான். இவனை பத்தி பயோடாட்டா எழுதுறான். 7 பக்கம் 8 பக்கம் எழுதுறான். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு எழுதிருக்கா இவன். அவன் யூ செல் யுவர் செல்ஃப்ங்கிறான். என்ன பிராரப்தம் பார்த்தீங்கன்னா 4 பேர் உங்களை கௌரவமா கூப்பிட வரது பட்டு நீங்க உங்களையே வித்துக்கணுமா, என்ன பிரயோஜனமோ என்னமோ அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு மனுஷியாளுடைய பரிஸ்திதி. ஆனா விவகாரம் என்னன்னா, இவன் எழுதுற 8 பக்கமும் இவனை பத்தி இல்ல, இவனுடைய சரீரத்தை பத்தி, இவனுடைய மனசை பத்தி, இவனுடைய உத்தியோகத்தை பத்தி, இவனுடைய ஆசைகளை பத்தி. அதுவே நான் அப்படி இருக்கணும், இப்படின்னு நான் இப்படி ஆகணும்னு செல்ஃப் அப்ரைசல். என்ன பிராரப்தம், உங்களை இன்னொருத்தன் சொல்லணுமா இல்ல நீங்களே நினைச்சுக்கணுமா? அப்படி ஆயிடுச்சு லோக்கத்துல. விவகாரம் என்னன்னா, எத்தனையும் பொய், எதையும் உங்க ஆத்மாவை பத்தி பேசல. ஆத்மாவை பத்தி உங்களை பத்தி நீங்க நிஜமா சொல்லணுமே ஆனால் உபனிஷத் பிரகாரம் ஏகா அத்வயா ஆனந்தா சர்வ வியாபி இப்படி சொல்லணும். அவனுக்கு புரியாது என்ன பண்றது. அதனால பிரத்யக் யாதாத்மிய தீதேவ பிரத்யக் அஜ்ஞான ஹானிகிருத், அது ஒண்ணுதான் பிரத்யக் அஜ்ஞானம், அதை போக்கும். சச்ச ஆத்மா உற்பத்திதோ நான்யது துவாந்தத்வஸ்தௌ அபேட்சதே. துவாந்தத்வஸ்தௌ இருட்டு போக்குவதற்காக, அஜ்ஞானத்தை போக்குவதற்காக, உற்பத்திதா அந்யது தான் பிறக்கிறது என்கிறத தவிர வேற ஒன்னையும் எதிர்பார்க்கல. சோ என்னைக்கு அந்த ஞானம் வருதோ, அந்த வருவது ஒண்ணுதான் சரி வேண்டியிருக்கு. ஞானம் வந்ததுன்னா வேற அஜ்ஞானம் போறதுக்கு வேற யூ டோன்ட் ரிக்வயர் எனி அதர் திங், தானா போயிடும். அவன் சச்ச ஆத்மா உற்பத்தி ஆத்மோத்பத்திதோ நான்யத்வாந்தத்வஸ்தௌ அபேட்சதே இதித. அதையேவ இப்படி இருக்கிறதுனால்தான் ஸ்ருதி என்ன சொல்றது, எத்ர ஹித்வைதம் இவ பவதி ததிதர இதரம் பஸ்யதி. எத்ர என் நிலையில், எந்த ஆத்மாவில், 2 அர்த்தம் பண்ணிருக்கார் சாந்தோக்கியத்துல. எந்த நிலையில், ஞானம் வந்த நிலையில். ஞானம் வந்த நிலையில ஒரு ஒண்ணும் கிடையாது. எத்திர நான்ய துவைதம் இவ பவதி, ஞானம் வராத நிலையில துவைதம் மாதிரி உலகம் காணப்படுகிறதோ தது அந்நிலையில் இதரஹா இதரம் பஸ்யதி, தன்னை விட வேறானதாக இருக்கிற ஜீவன் தன்னை விட வேறான பொருளை பார்க்கிறான். நான் வேறு, குடம் வேறு, குடம் எனக்கு இஷ்டம், ஆகையால் குடத்தை அடியறதுக்காக நான் இதை செய்கிறேன். இதான் இவருடைய நிலை. எத்திர ஹித்வைதம் இவ பவதி ததிதர இதரம் பஸ்யதி. ததிதர இதரம் சுணோதி ஜிக்ரதி, அப்படி தனித்தனியா. எத்ரத்வஸ்ய சர்வமாத்மைவாபூத் எத்ர தூ அஸ்ய, அந்த தூன்னு சொன்னா அந்த பட்சத்தை மாத்துறது. என் நிலையில் அஸ்ய இந்த ஜீவனுக்கு சர்வமாத்மைவாபூத் இதம் சர்வம் யதயமாத்மா யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவாபூத் விஜானதः தத்ர கோமோஹः கஸ்ஸோகः ஏகத்வமனுபஸ்யதः. அந்த ஸ்ருதி வாக்கியம் நம்ம அனுபவத்துக்கு வர வேண்டாமா? எத்ர து ஆத்மைவ சர்வம் ஆத்மைவாபூத் தத்கேன கம்பஸ்யத். எதனால எதை பார்ப்பான்? தன்னை விட வேறாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேலை செய்யுமே ஆனால் அதனால பார்க்கலாம். இந்த கண்ணும் ஆத்மா, எதிர்க்க இருக்கிற பொருளும் ஆத்மா, இங்க உள்ள இருக்கிற நானும் ஆத்மா, எல்லாமும் ஒரு ஆத்மா ஸ்வரூபம் இருந்தா எதனால எதை பார்க்க போறான்? எத்திரது அஸ்ய சர்வம் ஆத்மைவா பூத் தத்கேன கம்பஸ்யேத் இத்யாதி ஸ்ருதி. அதே மாதிரி யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி தானிஷா பஸ்யதோ முனே. யானிஷா சர்வபூதானாம், உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் இத காரட்டா இருக்கு சார் ஆத்மாவை கண்டா. ஆத்மான்னு சொன்னாலே புரியலேங்கிறான். வேற என்ன பாஷையிலேயே பேசுறேன், தமிழ் தானே பேசுறேன். சொன்னாலும் ஆத்மா சர்வவியாபி ஏகம் அத்வயம்
சஜாதி விஜாதி சுகத சூன்யம், பறவை இல்லாது, நாசம் இல்லாது, ஷட்பா விகாரம் இல்லாது, சுவப்பிரகாசமா இருக்கு, எல்லாம் தெரிஞ்ச பதங்கள் தான். ஆனாலும் இதை சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாளே தவிர அந்த ஆத்மாவை நேரம் அனுபவிக்க மாட்டேங்கிறான். ஏன்? இவனுக்கு அஜ்ஞானம் இருக்கு, என்ன பண்றது? அதனால இவனுக்கு ஞானிஷா சர்வபூதானா, உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் புரியாத மாதிரி எப்படி காரிருட்டுல பொருள்கள் புரியாதோ அதே போல புரியாத நிலையில யார் இருக்கானோ அந்த பிரம்மஸ்வரூபம் சத்யாம் ஜாகர்த்தி சம்யமி. இந்த சம்யமி சம்யமம் பண்ணி சமாதியில இருக்கிறவர். திரயமே கத்திர சம்யமா, தாரணா தியானம் சமாதி மூணு அட் எ டைம் இருக்கிறவனுக்கு சம்யமம்னு பேர். உபனிஷத்து யோக சூத்திரத்துல சம்யமங்கிற பதமானது டெக்னிக்கல் டேர்ம். அந்த மூணும் இருக்கிறவனுக்கு சம்யமின்னு பேர். ஸோ அப்படி அந்த ஞானத்துல சமாதியில இருக்கக்கூடியதான் நம்ம ஆத்மா. அவர் அந்த சமாதியில ஆத்ம தத்துவத்தை பார்த்துட்டு இருக்காரு, அனுபவித்துக் கொண்டிருக்காரு. இவாளுக்கு சொன்னாலும் புரியாத நிலையில இருக்கார். நிஷா சர்வபூத் நிஷான நிஷேவ நிஷா, காரிருட்டு புரியாத நிலையில இருக்கிறவர்கள். எல்லா பிராணிகளுக்கும் எது புரியலையோ அதை அவன் நன்றாக அனுபவித்துக் கொண்டிருக்கான். அதே மாதிரி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி, இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா முடிச்சுட்டு இருக்காளோ, எது 4 போன் வச்சுண்டு எவ்வளவு தங்கம் விலை ஜாஸ்தியா இருதா, ஷேர் விலை கம்மியா இருதா இப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தீங்களா, இந்த பணத்துல ஒரு ஆசையோட இருந்துட்டு பணம் புகழ்னு இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கான். பார்த்தீங்களா, இந்த விஷயத்துல அந்த ஞானியானவன் அவன் தூங்கிட்டு இருக்கான். எஸ்யாம் ஜாகிரதி பூதானி, எந்த ஆப்ஜெக்ட்ல இந்த பிராணிகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துருக்காளோ சானிஷா பத்தியதோ முனே, அது இருட்டு மாதிரி இருக்கு அவருக்கு, அது ஒண்ணும் புரியல. யாருக்கு? பத்தியதோ முனே, அது அவர் தூங்குறாருன்னு நினைக்காதீங்க. அந்த ஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை பார்த்து கொண்டே இருக்கார், மௌனமா இருக்கார். ஆனா அவருக்கு இந்த லௌகிக விவகாரங்கள் புரியல, என்ன பண்றது? இத்தியாதி ஸ்மிருதிஷ்ட அவித்யாவஸ்தாயாம் சம்சாரோபலம்பம், இந்த ஸ்மிருதியும் அவித்யா நிலையில அஜ்ஞான நிலையில சம்சார உபலம்பம் சம்சாரம் தோணுவதும், வித்யாவஸ்தாயாம் ஞானம் வந்த நிலையில அது அனுபலம்பம் அது காணப்படாது, காணப்படுவதில்லை என்கிறதும் தர்சயதி கிளியரா காமிக்கிறது. தஸ்மாத் ஆயால் அதிஷ்டான பிரமாத்வேன ஆத்ம ஜான நிவர்த்தியத்வாத். இப்ப ஆத்ம ஜானத்தினால சம்சாரம் போக்கப்படுகிறது. எப்படி ஆத்ம ஜானம் எப்படி இருக்கணும்? அதிஷ்டான ஞானமா இருக்கிறதுனால ஆத்மாவானது அதிஷ்டானம். ஆகையால் அதிஷ்டான பிரமா, அதிஷ்டானத்தினுடைய உண்மையான ஞானம், அதனால ஆத்ம ஜான நிவர்த்தியத்வா, அப்படிப்பட்டதான ஆத்ம ஜானத்தினால் இந்த பிரபஞ்சம் போகப்படுகிறதுனால், பிரபஞ்சம் நாசமாகிறதுனால் சுக்தி ரூபியாதிஷு இவா, இதே மாதிரி கண்டிஷன் அங்க இருக்கு. சுக்தி ஞானத்துல சுக்தி ஞானம் அதிஷ்டான ஞானமா இருப்பதனால் அந்த சுக்தி ஞானம் வந்ததுமே மேல ரஜத ஞானம் போயிடுறது. அந்த ரஜத ஞானம் எப்படி சார் இருக்கு? மித்யாபூதமா இருக்கு. அதிஷ்டான தத்துவ சாட்சா்கார வடிவமா இருக்கக்கூடியதான சுக்தி ஞானத்தினால் போக்கப்படுகின்றதான நீக்கப்படுகின்றதான ஒரு ரஜதமானது எப்படி பொய்யாக இருக்கோ அதே போல அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரத்தினால் நீக்கப்படுகின்றதான ஆத்ம ஜானத்தினால் நீக்கப்படுகின்றதான பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னா மித்யாபூதமா இருக்கு. அதிஷ்டான பிரமாத்வேன ஆத்ம ஜான நிவர்த்தியத்வாத் சுக்தி ரூபியாதிஷு இவ பந்தேதி, பந்தேன பிரபஞ்சேலையும் மித்யாத்வம் சித்தம். அதான் இதோட ஆயிடுச்சு. முன்னால் நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அதை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. நடுவில் அவன் சொன்னதான எல்லா இதுக்கும் கேள்விகளுக்கும் சமாதானம் சொல்லி முடிச்சாச்சு. ஒரு கேள்வித்தான் ரொம்ப பெருசா இருந்தது. எது? இந்த சேத்வாதி தர்சனம். சேதுங்கிறத பாக்குறான், பார்த்தா பாபம் போறதுன்னு சொல்லிட்டு இருக்கு, பாபமானது பொய் இல்லையே அப்படின்னு சொன்ன. அந்த இடத்துல சேத்துவை பார்த்தா மட்டும் இல்ல, கிரியையோட சேர்த்திருக்கணும், விரதத்தோட சேர்த்திருந்தாதான் பாபம் போகும். அதே போல ஆத்ம ஜானத்துக்கு ஒரு விரதமும் இல்லை. ஆத்ம ஜானம் உண்டானதுமே அஜானத்தை போக்கடிக்கிறது. ஆகையால அதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த ஸ்கீம்ல வராத வேற இன்னொரு கேள்வி சொல்ற. எத்து
ஈஸ்வர ஞானேன சத்தியம் கடாதி நிவர்த்ததே இது பிரத்யுதாரணம் தன்னா. ஈஸ்வர ஞானம் வந்தால் கடாதி பதார்த்தங்கள்லாம் போயிடுறதே சார் அப்படின்னு சொன்னான். ஈஸ்வர ஞானேன சத்தியம் கடாதி, ஈஸ்வரனுடைய ஞானத்தினால சத்திய கடாதி பதார்த்தங்கள்லாம் போறதுன்னு என்று சொன்னீடோ அது உதாரணம் இல்லை. தன்ன ஈஸ்வர ஞானஸ்ய தார்க்கிக மதேபி உபாதான கோச்சர அபரோட்ச ஞானத்வேனைவ காரணத்வாத். ஈஸ்வர ஞானமா இருந்தாலும் தார்க்கிக மதத்திலையும் உபாதான கோச்சர அபரோட்ச ஞானமா இருந்தா தான் காரணம். எப்பொழுதுமே காரணத்துவம் அப்படியே உபாதான கோச்சர அபரோட்ச ஞானமா இருக்கணும். அது இல்லாத போனா ஞானம் இல்லை. அப்படி இல்லை. அபாவசியத்தை நிருபாதானத்வாத். அபாவம் இருக்கு பார்த்தல, அபாவத்துக்கு உபாதானம் ஏதாவது உண்டோ? கடாபாவத்துக்கு கடம் உபாதானம்னு சொல்லும். கட துவம்சத்துக்கு என்ன காரணம்னு சொன்னா கடம் காரணம்னு சொல்லிட்டு தான். உபாதான காரணம்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது சார்? உபாதான காரணம் காரியத்துல அனுவர்த்திக்கணும். அதுக்காக தான் உபாதான காரணம். மண்ணானது குடத்துக்கு உபாதான காரணம். அந்த குடத்தை பார்த்தாலும் மண் குடம்னு சொல்றேன். அதே போலயே உபாதான காரணமானது அது அதுல அன்வயிக்கணும். அப்படி இல்லை. அபாவஸ்திய நிருபாதானத்வாத். அபாவமானது கடமானது கடாபாவத்துக்கு உபாதான காரணமா இருக்குமே. ஆனால் அந்த கடாபாவத்துல கடம்ங்கிறது தோணணும். அப்படி கடம் இல்லைன்னு தோன்றது இல்லை. அபாவம் பிரதி காரணத்துவே மானாபாவா. அபாவத்துக்கும் ஈஸ்வர ஞானம் காரணம்ங்கிறதுக்கு பிரமாணம் இல்லை. சோபாதானத்வேது சமவேதத்வேன தஸ்யாபி பாவத்வாபத்தே தான். அது உபாதானமா இருக்குமே. ஆனால் அப்ப என்னாச்சு? அதுவும் பாவம் ஆயிடும். உபாதானமும் ஈஸ்வரன் அதுக்கு உபாதான காரணம்னு சொன்னால் அந்த அபாவமும் பாவமாயிடும். அத்தியந்தாபாவாதிவச்ச தது அஜன்யத்வேபி துவம்சஸ்ய தத்விஷயத்துவ உபபத்தே. சார் அத்தியந்தாபாவம் மாதிரி இது அஜன்யம் சார். அத்தியந்தாபாவம் இருக்கே அது எப்பவும் இருக்கு. அவன் சொன்ன அபாவங்கள்ல பிராகபாவமானது அது பிறக்கல, ஆனா அதுக்கு முடிவு உண்டு. துவம்சமானது பிறக்கிறது, அதுக்கு முடிவு இல்லை. இது என்ன இப்படி சொல்றே அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த பொருள் பிறக்கலைன்னா எத்தனை நாளா பிறக்கலைன்னா இது வரைக்கும் பிறக்கவே இல்லை சார். இனிமேல் தான் பிறக்கப்படுது, இது வரைக்கும் பிறக்கல அப்படின்னு இந்த அபாவம் எத்தனை நாளா கண்டினியூ ஆகுது? முதல்ல இருந்து கண்டினியூ ஆகுது. அதனால்தான் அதுக்கு பறவை இல்லைன்னு. ஆனா எப்ப சார் முடியுதுன்னு? பொருள் முடிஞ்சதுமே அந்த அபாவம் போயிடுது. பொருள் பிறந்ததுமே அபாவம் போச்சு. ஆனா துவம்சங்கிறது பொருள் என்னைக்கு கீழே போட்டு உடைச்சாலோ அப்ப பிறந்திருக்கு. இந்த துவம்சம் போயிடுது. இது இனிமேல இந்த பொருள் இல்லைன்னு எத்தனை நாள் சொல்ல போறேன் சார்? இன்னொரு பொருள் பிறக்க வரைக்கும் சொல்லக்கூடாது. இன்னொரு பொருளை பத்தி பேசல. இந்த பொருள் போன பொருள் என்னென்ன இனிமேல வரவே வராது சார். நாளை கேட்டாலும் இல்லைதான், நாளன்னைக்கு கேட்டாலும் இல்லைதான், பிரளய காலத்துல கேட்டாலும் இந்த பொருள் இல்லை. எப்பனா துவம்சம்ங்கிறது அதுக்கு பிகினிங் உண்டு, எண்டு கிடையாது. பிராகபாவத்துக்கு பிகினிங் இல்ல, எண்டு இருக்கு. அத்தியந்தாபாவம் என்னடா? அது எப்பவும் இல்லை. வாயுல ரூபம் இருக்கா? இருந்தா அது வாயுன்னு பேர் இல்லை சார். வாயுல ரூபம் இல்லைன்னு எத்தனை நாளா இல்லைன்னு இப்பவும் இல்லை, எப்பவும் இல்லை, என்னைக்கும் இல்லை. ஸோ அது அத்தியந்தாபாவத்துக்கு எக்ஸாம்பிள். ஸோ அத்தியந்தாபாவத்துக்கு பரவியும் கிடையாது, நாசமும் கிடையாது. அதான் அத்தியந்தாபாவாதி வச்ச தது அஜன்யத்வேபி துவம்சஸ்ய தத்விஷயத்துவ உபபத்தி. ஆனா துவம்சம் அப்படி இல்லை. நகி நக தாதிருகீஸ்வர ஞானே சம்பிரதிபத்திரபி அந்நேஷாம் இது ந குவாபி அனுபபத்தி. இப்படிப்பட்டதான ஈஸ்வர ஞானத்துல மற்றவாளுக்கு ஒரு அபிப்பிராயம் இல்லை. யதாச்ச சுக்தியாதி ஞானஸ்ய ரூப்யாதி நிவர்த்தகத்துவம் அப்பிராமாண்ய விரகம் அபேட்சைவா. இன்னொன்னு பார்க்கணும். சுக்தியாதி ஞானமானது ரூப்யாதி ஞானத்தை போக்கடிக்கிறதுங்கிறது எப்படி தெரியுமோன்னா, இந்த சுக்திங்கிற ஞானமானது பிரமாரூபமா இருக்கணும். இது டவுட்டா இருக்கு சார். இது சுக்தியா இல்லையான்னு போகாது. இது சுக்தி தான் அப்படின்னு எப்ப ஞானம் வருதோ, இது கிழிஞ்சல் தான் ஞானம் வருதோ அப்பதான் ரஜதம் இல்லைங்கிற ஞானம் போகும். சோ இது அதிஷ்டான தத்துவ பிரமாவா இருக்கணும். அதான் யதாச்ச சுக்தியாதி ஞானஸ்ய ரூப்யாதி ஞான நிவர்த்தகத்துவம் அப்பிராமாண்ய ஞான விரகம் அபேட்சைவ அப்படின்னு அது பிராமாண்ய ஞானம்னு வச்சிடணும். அப்பிராமாண்யம் இல்லை என கூடியதானது எதிர்பார்த்து ரெண்டு நெகட்டிவ் போட்டிருக்காரு. இது பிராமாண்யம்னு வந்தான்னு அர்த்தம். ஏவம் அஜான ஆத்ம ஜானஸ்யாபி. அதே மாதிரியே சிமிலர்லி ஆத்ம ஜானமும் எப்படி இருக்கணும் சார் அப்படின்னா, சிரவணாதி நிர்வத்தௌ அசம்பாவனாதி
சிரவணாதி நிவத்தி ரூப அப்பிராமாண்ய ஞான விரகாபேட்சம். இந்த சிரவணாதிகள் நமக்கு வர காலத்தில் அசம்பாவனாதி நிவத்தி ரூப அப்பிராமாண்ய ஞான விரகாபேட்சம் எப்படின்னா நிச்சிதமான ஞானம் வரும். இப்படி இருக்கலாமோ இல்லாமலும் போலாமோ அப்படின்னு ஞானம் வரப்பட. இந்த ஆத்ம ஞானம் சிரவணத்தினால எப்படி வரணும்? அசம்பாவனா விபரீத பாவனா இந்த ரெண்டும் இருக்கக்கூடாது. அசம்பாவனான்னா ப்ராபபிலிட்டி இல்லை சார் அப்படின்னு நினைக்கப்படாது. அதே போலயே விபரீத பாவனை இருக்கப்படாது. இது தப்பு எனக்கூடியதான ஞானமும் இருக்கப்படாது. ஆகையால் அப்பிராமாண்ய ஞான விரக அபேட்சத்துவம் இது நகிஞ்சிதபி அதிகம் கல்பிதம். அடிஷனலாக நாங்க ஒன்னும் சொல்லல. முன்னால ஆல்ரெடி வாட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு எது சுக்தி ஞானமானது அதிஷ்டான தத்துவ சாட்சா்கார பிரமாரூபமா இருந்து கொண்டு அஜானத்தை எப்படி போக்கடிக்கிறதோ அப்படி ஆத்ம ஞானமும் அதிஷ்டான பிரமா ரூபமா இருந்து கொண்டு சம்சாரத்தை நாசம் பண்றது. ஆகையால் அங்கே ரஜதமானது எப்படி மித்யாபூதமோ அதே போல இங்கேயும் ரஜதம், இங்கேயும் பிரபஞ்சம் மித்யாபூதம். வேற ஒண்ணுமே அடிஷனலா கல்பிக்கலையே. சோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம், அனுபவத்தை எக்ஸாம்பிள் கொடுத்தோம், இங்க ஸ்ருதியில இப்படி சொல்றது. சோ இதுவும் மித்யாபூதம். சோ ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்தா நீங்க சொன்னது தப்பு சார் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஆகையால் அங்க எப்படியோ இங்க அப்படி, அதனால கரெக்டா அங்க மிச்சே எப்படி இருக்கோ அதே போல இந்த பந்தமும் மித்யாபூதம். அதான் சொல்ற தஸ்மாத் சிரவணாதி நிவத்தௌ அசம்பாவனாதி நிவத்தி ரூப அப்பிராமாண்ய ஞான விரபேட்சத்துவம். அப்பிராமாண்யாதி ஞானம் இருக்கப்படாது, அங்கேயும் அப்பிராமாண்ய ஞானம் இருக்கப்படாது. நகிஞ்சிதபி அதிகம் கல்பிதம். ஆத்ம ஜானஸ்ய சர்வசுகிருத சாத்தியத்துவம் சுக்தியாதி ஜானாபேட்சையா விலட்சணம் இது து திருஷ்டாந்த சார்த்தாந்திகியோ வைதர்மிய மாத்திர உத்பாவனா வைதர்மிய சமாஜாதி. இதுக்கு மேல ஒண்ணு சொல்ற. இப்ப அவன் நையாயிக்கன் என்ன பண்ணியிருக்கான், இந்த அனுமானங்கள்லாம் சொல்லும் பொழுது சில நிகிரகஸ்தானம்னு ஒண்ணு சொல்லிருக்கு. நிகிரகஸ்தானம்னு எதை பேசப்படாதோ அதை பேசினா அவனை அந்த இடத்துல இருந்து அனுப்பிட்டுற வேண்டியது நிகிரகஸ்தானம்னு பேர். அதுக்குன்னு ஒரு சட்டம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கோம். அது இல்லாம வேற எதுவுமா பேசினா தப்பு, அவன் தோத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு நிகிரகஸ்தானம். இப்ப ஆத்ம ஞானத்துக்கும் சுத்தி ஞானத்துக்கும் ஒரு கம்பேர் பண்ணி சொன்னோம். சுத்தி ஞானம் பிரமாணபூதமா இருக்கணும், ரைட். அதிஷ்டான பிரமையா இருக்கணும். அதிஷ்டான பிரமையா இருந்தா அது பிறந்த மாத்திரத்தினால அஜானத்தை போக்கடிக்கிறது. அதே மாதிரியே அதிஷ்டான பிரமையா இருக்க ஆத்ம ஞானம். அசம்பாவனா விபரீத பாவனா ஞானம் இல்லாம அதிஷ்டான பிரமையா இருக்கு. சோ இது உண்டானதுமே பந்தம் போறது. அங்கே ரூபியம் எப்படியோ இங்கே அப்படி பந்தம். அங்கே சுத்தி ஞானம் எப்படியோ இங்கடைய ஆத்ம ஞானம். அந்த சுத்தி ஞானம் பிரமாரூபமா இருக்கு, ஆத்ம ஞானம் பிரமாரூபமா இருக்கு. அதே போல இங்க ரூபியமானது மித்யாபூதமா இருக்கு, பிரபஞ்சமும் மித்யாபூதம். சரியாபட்ட இப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணினா, சார் அந்த சுத்தி ஞானத்துக்கும் ஆத்ம ஞானத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு சார். சுத்தி ஞானம் கண்ணு திறந்தா இது சுத்தின்னு ஞானம் வருது, அதுக்கு ஒன்றும் இடம் இருக்காது. ஆத்ம ஞானம் அப்படி வராது. பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லப. இந்த ஆத்ம ஞானம் வரணுமேனால் சர்வ சுகிருத சாத்தியம். எத்தனையோ ஜன்மாக்கள்ல புண்ணியம் பண்ணியிருக்கணும். யஜ்ஞாதி ஸ்ருதே அஸ்வவத், எல்லா கர்மாக்களும் வேணும். இந்த ஆத்ம ஞானம் வரணும்னா சும்மா அப்படி வந்துடாது. என்ன அநேக ஜன்மாக்கள்ல புண்ணியம் பண்ணியிருக்கணும். அட வேதாந்தம் காதல விழறதுக்கே அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு புரியுறது. அப்புறம்னு ஆச்சரியவத் பஸ்யதி கஷ்டதே நம்ம ஆச்சரியவத் வததி தத இவச்சன்யா. இதை கேட்கறதே ரொம்ப கஷ்டம். ஜன்மாந்தரத்துல பாக்கியம் இருக்கணும். சர்வ சுகிருத சாத்தியம். சர்வாபேட்சாத யஜ்ஞாதி ஸ்ருதே சமேதம் வேதானுவச்சனேன யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன. அநேக ஜன்மாக்கள்ல யஜ்ஞம் தானம் தபசு வேதாத்தியனம் இப்படி எல்லாம் நிஷ்காமமா பண்ணியிருந்தாதான் சார் உங்க வேதாந்தத்து பக்கத்திலேயே வருவேள். நீங்க சொன்ன மாதிரி சுத்தி ஞானம் வந்தாலே போயிடும், ரஜத ஞானம் போறதே. அதே போல ஆத்ம ஞானம் வந்தாலே எல்லாம் போகிறீர்கள். ஆத்ம ஞானமே வராது, சுத்தி ஞானம் வரும். ஏன்னா கண்ணு திறந்து பார்த்தா கிழிஞ்சல் ஞானம் வருது.
ஆத்ம ஞானம் சொன்னாலையும் மண்டையில ஏறாது. என்ன பண்றது? டிஃபரன்ஸ் இருக்கே சார் அப்படிங்கிறான். இப்ப இது என்ன சின்ன எந்த இடத்துல வித்தியாசம் பிரகிருதத்துல உபயோகப்படாதோ அந்த வித்தியாசத்தை சொல்லி அது வேறு இது வேறுன்னு சொன்னா என்ன பண்ணணும் சொல்றது பாருங்க. ஆகையால் இப்படி ஒண்ணு சொல்லி கன்ஃபியூஸ் பண்றோம் பார்த்தல, இதுக்கு வைதர்மிய சமாஜாதி. எந்த வைதர்மியமானது எந்த டிஃபரன்ஸ் ஆனது இங்க பிரகிருதத்துக்கு உபயோகப்படாதோ அந்த மட்டும் டிஃபரன்ஸ் சொல்லணுங்கிறதுக்கு மட்டும், அது வேற இது வேறன்னு சொல்றதுக்கு மட்டும் ஒரு டிஃபரன்ஸ் சொன்னா அது உபயோகப்படாது, அப்படி பேசப்படாது. ஆத்ம ஜானஸ்ய சர்வசுகிருத சாத்தியத்துவம் சுத்தியாதி ஜானாபேட்சையா விலட்சணம். சுத்தியாதி ஜானத்துக்கு சர்வசுகிருத சாத்தியத்துவம் வேண்டாம், கண்ணு இருந்தா போறோம், வெளிச்சம் இருந்தா போறோம். ஆனா ஆத்ம ஜானத்துக்கு சர்வசுகிருத சாத்தியம் வேணும். ஜன்மாந்தரத்துல பகவத் அனுகிரகம் இருந்திருக்கணும் இந்த ஜென்மாவில, அப்பதான் அப்படின்னு விலட்சணம். இது திருஷ்டாந்த தாஷ்டாந்திகையோகோ வைதர்மிய மாத்திர உத்பாவனா. திருஷ்டாந்தம் வேறு தாஷ்டாந்திகம் வேறு அப்படின்னு ஒரு டிஃபரன்ஸை மட்டும் சொல்றோம் பார்த்தட, இது வைதர்மிய சமாஜாதி. இது ஒண்ணு, இது நிகிரகஸ்தானம். அஜானஸ்ய சமானாதிகரண சமான ஆகார ஞான நிவர்த்தியத்துவம். அஜானமானது எப்படி சார் போக்கப்படும்? ஞாபகம், சமானாதிகரணமாக இருக்கணும், சமான ஆகாரமா இருக்கணும். there are two conditions. தேவதத்தனுக்கு அஜ்ஞானம் வந்ததுன்னா அவனுக்கு அஜ்ஞானம் போகணும்னா தேவதத்தனுக்கு தான் ஞானம் வரணும். எனக்கு அஜ்ஞானம் இருக்கு சார்னா எனக்கு அஜ்ஞானம் போகணும்னா உங்களுக்கு ஞானம் வந்தா போறாதுன்னு. உங்களுக்கு பட்ஜெட்டை பத்தி நல்லா தெரியும் சார், எனக்கு தெரியாது. ஏன்னா கேட்கல, என்னாச்சோ என்னமோ ஏதோ காலமே பேப்பர் பார்த்தா தான் தெரியுது. அது வரைக்கும் நீங்க இன்டர்நெட்லயே பார்த்திருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப விவகாரம் காலமே இந்த இடத்துல பட்ஜெட்டை பத்தி மீட்டிங் நடந்தது, 4-5 பேர் பேசினாலாம். ஒழுக்க என்ன பேசினாலும் அது தெரியாது வச்சுங்க. ஆனா சில யாருக்கு அஜ்ஞானம் இருக்கோ அவனுக்கு ஞானம் வந்தாதான் அஜ்ஞானம் போகும். ஒருத்தனுக்கு அஜ்ஞானம் வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு ஞானம் வந்தா அந்த அஜ்ஞானம் போகுமா? அது நன்னதான் இருக்கும் போயிருந்தா. ஏன்னா நீங்க படிச்சா எனக்கு அஜ்ஞானம் போயிருக்கலாம். ஆனா அப்படி இல்ல, யாருக்கு அஜ்ஞானம் இருக்கோ அவனுக்கு ஞானம் வந்தாதான் வரும். ஸோ அஜ்ஞானாஜானங்கள் நிவர்த்திய நிவர்த்தக பாவம் எப்ப இருக்கணும்? சமானாதிகரணமா இருக்கணும். எந்த மனசுல அஜ்ஞானம் இருக்கோ அந்த மனசுல ஞானம் வந்தாதான் போகும். அப்படி வச்சு பண்ணுவேன். நையாய்க்கு என்ன சொல்லுவான்? எந்த ஆத்மாவில அஜ்ஞானம் இருக்கோ அந்த ஆத்மாவில ஞானம் வரணும். ரெண்டு ஒண்ணுதான். அவன் ஆத்மாங்கிறத நம்ம மனசுன்னு வச்சுட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கிறது ரைட்டா. அது மட்டும் இல்ல சார், எனக்கு எக்கனாமிக்ஸ் தெரியல, என்ன கணக்கு வார்த்தை எக்கனாமிக்ஸ் தெரியாது. அது எப்படி போகும்? வரவே வராது. அதனால என்னன்னா எந்த அஜ்ஞானம் எந்த சப்ஜெக்ட பத்தி இருக்கோ ஞானமும் அந்த சப்ஜெக்ட பத்தி தான் இருக்கணும். இதுதான் சமான ஆகாரம். அஜ்ஞானமும் சமானாகார ஞானத்தோட சமானாகாரமா இருக்கணும், சமானாதிகரணமா இருக்கணும். யாருக்கு அஜ்ஞானம் இருக்கோ எந்த விஷயத்துல அஜ்ஞானம் இருக்கோ அவனுக்கு அந்த விஷயத்தினுடைய ஞானம் வந்தா தான் சார் நிவர்த்திய நிவர்த்தக பாவம் வரும். இது கரெக்டா நமக்கு தெரிஞ்சதான் சார் சொல்றேன். ஆனா சம்ஸ்கிருதத்துல அதிகரணம் ஆகாரம் இதை நமக்கு புரிய மாட்டேங்குது விஷயம், அவ்வளவுதான். பாருங்க, அஜ்ஞானஸ்ய சமானாதிகரண. ஞானம் அஜ்ஞானமும் ஒரு மனுஷன் இடத்திலேயே இருக்கணும். சமானாகார ஒரே சப்ஜெக்டாக தான் இருக்கணும். அப்படி ஞான நிவர்த்தியத்துவம். ஜீவன் முக்தஸ்ய முக்தௌச்ச பிராரப்த கர்ம பிரதிபந்தேன பந்தநாச விலம்பா இத்தியாதி. சார் ஜீவன் முக்தன் ஒருத்தர் இருக்கார் சார், அவருக்கு அஜ்ஞானம் போயிடுது சார், ஞானம் வந்தாச்சு. ஆனாலும் பிரபஞ்சம் தோன்றது சார். அவருக்கு பிரபஞ்சம் தோன்றதுன்னு எப்படி தெரியுதுன்னு நம்மகிட்ட பேசுறார், நம்ம ஏதாவது சொன்னா பதில் சொல்றார், நம்ம ஏதாவது சொன்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, 4 தடவை சொன்னாலும் புரியலன்னாலும் அவருக்கு ஒரு மாதிரி கோச்சிக்கிறார். விவகாரம்லாம் தெரியறதே சார் இவருக்கு. அஜ்ஞானம் இருக்கு சார் அவருக்கு அப்படின்னு. ஞானம் வந்தா அஜ்ஞானம் போயிருக்கணுமே. அவருக்கு இதெல்லாம் காணப்படுறது, பசிக்கிறது, சாப்பிடுறாரு, எல்லாம் பண்றாரு. எப்படி ஞானம் வந்தா எல்லாம் போயிருக்கணும்? பந்தமே இருக்கப்படாது அவருக்கு, பசிங்கிற பந்தமே இருக்கு. அப்ப ஞானம் அஜ்ஞானம் போகலாமா? அது தெரியலையே அப்படின்னு சொன்னா அது சொல்ற ஜீவன் முக்தஸ்து பிராரப்த கர்ம பிரதிபந்தேன. அவருக்கு அஜ்ஞானம் போயிடுது, ஆனா என்ன பிராரப்த கர்மான ஒரு பிரதிபந்தம் இருக்கு. அதனால என்ன பந்த நாச விலம்பா, அந்த பந்தமானது போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆறுது. பாத்திரத்துல ஜலம் வச்சிருக்கு சார்,
அந்த ஜலத்தை இப்படி பாத்திரத்தை இப்படி கொட்டுறேன், எல்லா ஜலமும் கீழே விழுந்துடும். ஒரு செகண்ட் தானே. டம்ளர்ல ஜலம் வச்சோம்னா அந்த ஜலத்தை இப்படி கீழே கொட்டினா ஒரே செகண்ட் ஜலம் கீழே விழுந்துடும். ஆனா என்ன பண்ணினா தெரியுமா, நான் அந்த பாத்திரத்திலேயே வழக்கெண்ணெய் வச்சோம். இப்ப திருப்பி கொட்டினா அது கீழே கொட்டிட்டு அப்புறம் டிராப்ல சொட்டு சொட்டா கொட்டிட்டாரு. முழு வழக்கெண்ணெய் வர்றதுக்கு அது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இது என்ன ஜலமா இருந்தா தொப்புன்னு கீழே விழுந்துருக்கு, அதுவா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிட்டு இருக்கேன். அது விளம்பம், அது கொஞ்சம் டிலே ஆகுது, அதனுடைய நேச்சர். நீங்க அப்ப விஸ்காசிட்டி அதே இது சொல்லுங்க. விவகாரம் என்னடா, இது டக்குன்னு விழுந்துருக்கு, அது டக்குன்னு விழல. அதே மாதிரிதான் அந்த பிராரப்த கர்மாவானது அங்க இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. பந்த நாசத்துக்கு தேர் இஸ் சம் டிலே. அதனால அது அழியலேன்னு இல்ல, கொஞ்சம் டிலே ஆகுது. அவ்வளவு. ஜீவன் முக்தவுச்ச பிராரப்த கர்ம பிரதிபந்தேன பந்தநாச விளம்ப இத்தியாதி சர்வம் உபனிஷ்டாத் உபபாத இஷ்யதே. இத மேல 4வது அத்தியாயத்துல ஜீவன் முக்தியை பத்தி பேச போறேன். 4வது பரிச்சேதம், இந்த புத்தகத்துல 4வது பரிச்சேதம் சொல்ல போறேன். அங்கே சொல்ல போறேன். சத்யஸ்ய ஞான நிவர்த்தியத்வேது ஆஸ்ரய விஷய உபய சம்பந்தித்வாதினா அதிப்பிரசங்க விவரணகாரை வர்ணிதா. ஒரு பொருளானது உண்மையாயிருந்து உண்மையா இருக்கக்கூடியதான பொருளானது ஞானத்தினால போக்கப்படுமேயானால் அதுக்கு ஆசிரிய விஷய உபய சம்பந்தித்வாதினா அதிப்பிரசங்க. எந்த ஆசிரியத்துல இருக்கோ, எந்த விஷயத்தை பத்தி இருக்கோ அதனுடைய சம்பந்தம் எப்படிக்கோ இவைகள்லாம் தப்பாயிடும் அப்படிங்கறது விசேஷமாக விவரணக்காரர் வர்ணிச்சிருக்கார். இப்ப நம்ம அதை பத்தி பேசல. ஆசிரிய விஷய சம்பந்தாதிகள்னால அதிப்பிரசங்கம் வருங்கிற அம்சம் விவரணத்துல இருக்கு. அதை பத்தி நம்ம இங்க பேசல. ஏன்னா தட்ஸ் நாட் அவர் சப்ஜெக்ட் மேட்டர். இங்கே புகமதம் மித்யா திருஷ்யத்வாத் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச மித்யாத்வ சாதகமான அனுமானத்துல தோஷம் வருது அப்படிங்கிறது அவன் சொன்ன தோஷோத்பாவனத்துக்காக சமாதானம் சொல்லுகிறோமே தவிர சாஸ்திரம் முழுக்க இங்க சொல்லல. எங்கெங்க இது வருமோ அதுக்கு வேண்டியதாசனம் விவரணக்காரர் சொல்லியிருக்கார், அங்கே பார்த்துங்க. தஸ்மாத் ஆகையால் அதிஷ்டான ஞானத்வேன ஞான நிவர்த்தியத்துவம் மித்யாத்வே பிரமாணம். அதிஷ்டான ஞானம் வந்ததுனால ஞானம் அஜானம் போறதுங்கிற விவகாரத்துல அது மித்யாத்வத்துல பிரமாணம். அதனால மித்யாத்வங்கிற அம்சத்துக்கு பிரபஞ்சம் மித்யாங்கிறதுக்கு பிரமாணம் என்ன? ஞானத்தினால் போக்கப்படுகிறது. எது அதிஷ்டான தத்துவ ஞானத்தினால் போக்கப்படுகிறதோ அது மித்யா. எப்படி அதிஷ்டானமான சுத்தி ஞானத்தினால போக்கப்படுகின்றதான ரஜதம் போல் அப்படிங்கிறதுனால மித்யாத்வம்னு தீர்மானம். இதோட இந்த ஒரு பிரகரணம் முடிஞ்சிருக்கு. அடுத்தது திருஷ்டி சிருஷ்டி உபபத்தி. திருஷ்டி சிருஷ்டின்னு சொன்னா கண்ணால நாம் எப்பொழுது பொருளை பார்க்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த பொருள் உண்டாகுது. அதுக்கு முன்னால பொருள் இல்லைன்னு இருக்கிற பொருளை நம்ம பார்க்கிறோம். குடமான பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கும் கண்ணுக்கும் சங்கயோகம் ஏற்படுகிறது. இந்திரிய அர்த்த சங்கயோகம், அது சம்பிரயோகம்னு பேர். சம்பிரயோகம்னா கனெக்ஷன் பிட்வீன் தி சென்ஸ் ஆர்கன் அண்ட் தி ஆப்ஜெக்ட். இந்த ரெண்டும் உண்டான பிறகு இது குடம் எனக்கூடியதான ஞானம் உண்டாகுது. அப்படின்னா இந்த குடம்ங்கிற ஞானம் உண்டாகணுமையானால் முதல்ல அங்கே குடம் இருக்கணும். ஒரு செகண்ட் முன்னாலேயாதான் குடம் இருக்கணும். என் கண்ணுல இருந்து ரேஸ் அங்கே போகணும், இல்ல அந்த ரேஸ் கண்ணுக்கு வரணும். கண்ணுக்கும் அந்த குடத்துக்கும் சங்கயோகம் ஏற்படணும். தென் திஸ் இஸ் அபார்ட்னா ஞானம் வரணும். இது சாதாரணமா நடக்கும். இதுக்கு சிருஷ்ட திருஷ்டிவாதம் இருக்கு. சோ முன்னாலேயே இருக்கிற பொருளை பார்க்கிறது. இது சிருஷ்ட திருஷ்டிவாதம். ஆனால் நாம இப்ப என்ன சொல்றோம், முன்னால பொருளே இல்ல, நீங்க எப்பொழுது அதை பார்க்க முயற்சி பண்றீங்களோ அப்பொழுதுதான் பொருள் பொருந்திருக்கு. இது ஆகையால் இப்ப இப்படி சொன்னோம்னா உலகமெல்லாம் என்ன சார் ஆச்சு? சிருஷ்டியில இருக்க இது சொப்பனத்துல இருக்கிற பொருள் மாதிரி அப்பொழுதே உண்டாய அப்பொழுதே காணப்படுது. சோ இதுக்கு திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு பேர். இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதத்தை பத்தி விசேஷமாக சொல்லப்படும். அப்ப இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதம் ஒத்துண்டா என்ன ஆகும்? உலகம் முழுக்க மித்யாபூதம்னு சொன்னா போல ஆயிடும். எப்படி? இது பிராதிபாதிகமான பதார்த்தம், சொப்ன பதார்த்தங்கள் மாதிரி. இதைத்தான் மாண்டூக்கிய காரிகையில சொல்லிட்டு இருக்க. வைத்திய பிரகரணத்துல எல்லாமே சொப்ன பதார்த்தங்கள் எப்படியோ அப்படி ஜாகிரத பதார்த்தங்கள் அப்படின்னு சொன்ன வாதம் இது. இது உத்தமாதிகாரிகளுக்கு புரிகிற வாதம்னு பேரும். ஆனா வர்ச்சுவலா அவர் அதை விட ஒரு ஸ்டேஜ் மேல போயிட்டார். யாரு? மாண்டூக்கிய காரிகையில பிரபஞ்சோ எதி வித்யேதா நிவர்த்தேதன சம்சயம் இருந்தா தானே போறதுக்கு இவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம் அடிச்சு விட்டார்.
ஞானத்தினால போறது அதிஷ்டான தத்துவ சாட்சாத்காரம் எல்லாம் இப்ப பேசணுமே இருவேன். அது இருந்தான்னா போறதுக்கு, அது இல்லவே இல்லையே, அது எங்க இருந்து போகும்? அது மித்யாத்துவத்துக்கு உபயோகப்படுறது. மாண்டூக்கிய காரிக மித்யாத்துவம் இப்ப இந்த சொன்னதான இந்த ஸ்கீம்ல உபயோகப்படாது. ஆனா அவர் இந்த வைத்திய பிரகரணத்துல ஜாகிரத் பதார்த்தங்கள்லாம் எப்படி சொப்பன பதார்த்தம்னு சொல்றாரோ அவைகள்லாம் சொல்றதுக்காக திருஷ்டி சிருஷ்டிவாதம்ங்கிறத மேல போய் சொல்ல போறார். அத பிருகதாரண்யக பாஷ்யத்துல இருக்கு, பாஷ்யக்காரர் ஒருத்தர் இருக்கார். அதே போலயே சூத்திர பாஷ்யத்திலையும் அதை பத்தி இருக்கு. அப்படிப்பட்டதான உத்தமாதிகார உபனிஷத்து வேற சொல்லிருக்கு திருஷ்டி சிருஷ்டிவாதத்துல. உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி, கண்ணை திறந்தா பிரபஞ்ச சிருஷ்டி, கண்ணை மூடினா பிரபஞ்ச நாசம் அப்படின்னு சாஸ்திரவத்துல சொல்லியிருக்கு. அப்படி நிறைய இடங்கள்ல இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதத்தை பத்தி இருக்கு. நம்ம அனுபவத்துக்கு வருதா? ஞானம் வந்த பிறகு உங்களுக்கு அனுபவம் வரும். இப்ப கவலைப்படாதீங்க. அதை பத்தினதான விஷயம் அடுத்த பிரகரணத்துல வந்து இது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ் அடுத்த வாரம் முதல் சண்டையா இருக்கிறதுனால அடுத்த வாரம் இல்லை, அதுக்கப்புறம் 9ஆம் தேதி வரக்கூடியதான சண்டை இருக்கு பார்த்தீங்களா, அப்பொழுது வந்து நாங்க 3 பேருமே தெனாலியில வித்வஸ்தது, அதனால அங்கே போறது இல்லை. அதுக்கு அடுத்தது 17ஆம் தேதின்னு நினைக்கிறேன்.